நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நேரம் முதல் ஆண்டவரே வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா நாங்கள் எப்பொழுது கேட்போம் என்று ஆண்டவரை வாஞ்சியோடு உட்கார்ந்திருக்கிற ஜனங்களிடத்தில் ஆண்டவரே என்னுடைய வார்த்தையினாலே பேசும்படியாக இயேசுவின் நாமத்தால் சுபிக்கிறேன். அப்பா என் மறைத்து நீர் வெளிப்படும் நாளில் ஆவியானவர் நீர் ஆண்டவரை பேச வேண்டிய காரியங்கள் இந்த பிள்ளையிடத்தில் அடியேன் மறைத்து நீர் பேசும்படியாக சுபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரை கேட்கக்கூடிய இறுதியத்தையும் ஆண்டவரை கொடுத்து வழிநடத்தணும் நான் சுபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின புத்தகத்தை நாம் 1ஆம் அதிகாரத்தை இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எபேசுக்கு எழுதின நிருப புத்தகத்தை எழுதுறது யாருன்னா பவுல். பிரசங்கத்தின் தலைப்பு ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தலைப்பு பார்த்தீங்கன்னா எபேசுவிலே, ஆனால் நீங்க யாருக்கு வருவீங்க? கிறிஸ்து இயேசு. அதான் நம்ம நாளைக்கு தியானிக்கிறது. அந்த எபேசு வேதத்தில் பார்த்தீங்கன்னா எபேசிய புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு சபை எப்படி செயல்படும், சபையுடைய காரியம் என்ன என்று அதிகமாய் பார்க்கக்கூடிய காரியத்தை நாம் எபேசு நிருபத்தில் நாம் பார்க்கலாம். முதல் 3 அதிகாரத்தை கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாரு, நமக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, நம்ம அவருக்குள்ள யாரு என்பதை அவர் சொல்லியிருப்பார். அடுத்த 3 அதிகாரத்துல எப்படி கிறிஸ்தவர்களாகிய நாம் இருக்க வேண்டும் அப்படின்றத அவர் எழுதியிருப்பார். நீங்க அதை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதனால நமக்கு முதல் அதிகாரத்துல 1 to 14 வசனம் வரைக்கும் நம்ம வேகமா சுருக்கமா நம்ம தியானிச்சு போகலாம். அதுக்கு முன்பதாக இந்த புத்தகத்துடைய ஒரு சின்ன பேக்ரவுண்ட் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த புத்தகம் யார் எழுதுறாருன்னா சொன்ன மாதிரி பவுல் எழுதினார். கிபி 60 to 62 காலகட்டத்தில் எழுதினார் பவுல் பார்த்தீங்கன்னா 3 மிஷனரி ஜர்னி போனார். அதாவது அவர் இயேசு ஊழியம் தொடர்ந்ததுக்கு அப்புறமே அவர் என்ன பண்ணுவாருன்னா கப்பலில் ஏறி ஒவ்வொரு தீவு ஒவ்வொரு பகுதியாக போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை புது இடங்களில் பிரசங்கித்தார். அந்த நாட்களில் ஏன்னா இயேசுப்பா இறந்து சில ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ யாருமே இயேசுவை அந்த எருசலேம் பகுதியை தவிர மற்ற யாருமே தெரியாது. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா டிராவல் பண்ணி மிஷனரி அவங்க முன்னாடி சொல்லியிருக்கேன். டிராவல் பண்ணி நிறைய இடத்துக்கு போய் அவர் என்ன பண்ணுவாரு, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார். அதுபோல இந்த எபேசியர் பட்டணத்துக்கு எப்போ வந்தாருன்னா 2வது பிரயாணம், மொத்தம் 3 பிரயாணம் அவர் பண்ணினார். 3 மிஷனரி ஜர்னிஸ்ன்னு சொல்லுவாங்க. மிஷனரி பிரயாணம் அவர் போற இடத்துலலாம் இயேசுவை சொல்லி அங்கே ஒரு சபையை ஸ்தாபிப்பார். இந்த மாதிரி ஒரு சர்ச் ஆரம்பிப்பார். அவர் இயேசுவை அவர்களை திடப்படுத்தி கர்த்தருக்குள்ள வளர்க்கிறது தான் அவருடைய ஊழியமாக இருந்தது, மிஷனரி ஊழியம். அதுல 2வது அவர் பிரயாணம் பண்ணி போகும் பொழுது இந்த எபேசு பட்டணத்துக்கு வந்து எபேசு பட்டணத்துக்கு வந்து அவர் இயேசுவை அறிவிச்சுட்டு அங்க அக்வேலா பிரிஸ்சில்லா 2 பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த சபையை விட்டுட்டு அவர் போயிடுவார். திரும்ப 3வது மிஷனரி ஜர்னியில மறுபடியும் அவர் என்ன பண்ணுவார், இந்த எபேசு சபைக்கு அவர் வருவார். சபைக்கு வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார், 3 வருஷம் அங்க இருந்து அந்த சபையை திடப்படுத்திட்டு அதுக்கப்புறமே அவர் கொஞ்ச நாட்கள் அவர் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வீட்டு காவல அவர் இருப்பாரு. அப்போ அந்த காலகட்டத்துல இவர் எபேசு சபைக்கு நிருபத்தை எழுதாரு. அதுதான் இந்த நிருபம் நம்ம கையில் இருக்கு. அப்போ இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இந்த சபை பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமே பவுலே அந்த சபையை நடத்தினார். கொஞ்ச நாள் லீடராக இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்போலோஸ்ன்றவர் வந்து கொஞ்ச நாள் தலைவராக வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தீமோத்தேயு அந்த சபையை நடத்துவதற்கு கொஞ்ச நாள் இருந்தார். நம்ம வேதத்தில் பார்க்கணும், தீமோத்தேயு இவங்க எல்லாமே அந்த சபையை கொஞ்ச நாள் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோவான் வெளிப்படுத்தின கடைசி புத்தகத்தை பத்மோஸ் தீவுக்கு அவரை கடத்துவதற்கு முன்பதாக வெளிப்படுத்தல் விசேஷத்தை தேவன் அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக அவர் வந்து இந்த எபேசு சபையை கொஞ்ச நாள் பாஸ்டரா அவர் வந்து லீடரா ஊழியம் செய்தார். அப்போ எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பவுல் நினைவு கூர்ந்து அவர்கள் ஆண்டவருக்குள்ள வளர்கிறதுக்கு ரோம்ல இருக்கிற அந்த வீட்டு சிறைச்சாலையில வீட்டு காவலிலே அவர் இருந்து கொண்டு ஒரு 3 லெட்டர் ஒருத்தர் டைச்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மூலியமா கொலோசியர் புத்தகம், எபேசியர் புத்தகம் எல்லாத்தையுமே எழுதி அவர் கையில கொடுத்து நீ அதனால கொடுத்துரு,
வேதம் தான் எழுதி அந்த நாட்களில் எழுதினாங்க. நம்ம கையில் வந்து வேதமாக இருக்கு. அப்போ இந்த எபேசியர் புத்தகத்தை நாம் தியானிக்கணும். அப்படி தியானிக்க இருக்கிறோம். அதுல நிறைய ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. அது முக்கியமா எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசியா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பவுல் எழுதுகிற இது ஒரு நிருபம். இதை நான் வந்து நல்லா வெளிப்பாட்டில் வாசிக்கும் பொழுது நான் ஒரு 7 சபைகளை குறித்து சொல்லியிருப்பார். வாசிக்கிறீங்களா? ஒரு சபை என்னது எபேசிய சபை. ஆதி அன்பனை விட்டுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரியத்தை இந்த எபேசு சபையை தான் ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பார். இந்த எபேசு சபை எதுக்கு காரணம்? எப்பயுமே ஒரு சபை ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த சரௌண்டிங் வந்து அந்த சபைக்கு ரொம்ப என்ன பண்ணும், இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கும். அதை சார்ந்துதான் அந்த சபை இருக்கும் இல்லையா? நம்ம கல்லுக்கூட பகுதியில் இந்த சபை இருக்கு, ஜெயின்ஸ் சர்ச் இருக்கு. அப்ப இந்த மக்கள் இங்க இருக்கிற பிள்ளைங்க இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே என்ன பண்ணும், சபையில தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படின்னா எபேசுவிலும் ஒரு சபை இருந்தது. அந்த சபையினருக்கு பவுல் எழுதுகிறார். ஒரு சில காரியங்களை அவர்களுக்கு சொல்லவும் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அவர்கள் வைத்துதான் அவர் எழுதினார். இப்ப இந்த படத்துல நான் பார்க்கிற இந்த சபை பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற அந்த நாட்கள்ல இருந்த ரோம் டைம்ல இருந்த ரோமர் நாட்கள்ல இருந்த ஒரு லைப்ரரி. அது ஒரு லைப்ரரி மிஞ்சி இருக்குது. 2000 வருஷமா அந்த சபை அந்த பில்டிங் வந்து இருக்கிறது. இந்த நாளில் காணப்படுகிற ஒரு பகுதி எபேசு. இந்த எபேசு பகுதி இருக்குன்னா இப்போ துருக்கி இருக்குல்ல, துருக்கி தமிழ்ல துருக்கி சொல்லுவோம், இங்கிலீஷ்ல டர்க்கி, டர்க்கி ஏதோ அந்த தேசத்துல காணப்படுகிற அந்த இடத்துல மாடர்ன் டர்க்கியில தான் இந்த எபேசு அந்த நாட்களிலே காணப்படுது. அப்போ இந்த எபேசி பகுதியை வந்து நம்ம எபேசியர் அந்த புத்தகத்தை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா அந்த எபேசுவினுடைய அந்த இடத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த எபேசு பட்டம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு ட்ரேட் சென்டர். எல்லாருமே ரோம ராஜ்ய சாம்ராஜ்யத்துல எபேசியும் ஒரு கேபிட்டல் மாதிரி ஒரு கேபிட்டல். அந்த இடத்துல நிறைய ட்ரேட் நடந்துச்சு, நிறைய வணிகங்கள் நடந்தது. பொலிட்டிக்கலுக்கு ரொம்ப அரசியலுக்கும் முக்கியமான இடம். முக்கியமாக அங்க ஒரு கோயில் இருந்தது அந்த எபேசு பட்டணத்திலே. அந்த நாட்களிலே காணப்படுற ஒரு எபேசு பட்டணத்தில் மிகப்பெரிய ஒரு கோயில் இருந்தது. அது யாருன்னா தியானாலின் கோயில். அது அந்த தியானாலுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கு அர்த்தமிஸ்ன்னு சொல்லுவாங்க. அர்த்தமிஸ் அல்லது தியானாலே ஒரு கோயில் இருந்தது. அதனால அது சார்ந்த அந்த பகுதி ரொம்ப அந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக காணப்பட்டது. ஒரு அரசியல் செல்வாக்கு முக்கிய ஒரு இடம். அப்புறம் இந்த விக்கிரக ஆராதனையிலே ஒரு கோயில் இருந்த ஒரு இடம். அப்புறம் ட்ரேட் அதிகமாக வணிகம் நடந்த இடமாக காணப்பட்டது. அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த எபேசியன் சிட்டி இந்த சர்ச் வந்து அமையப்பட்டிருந்தது. இந்த புரிதலோடு நம்ம மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கலாம். 1ஆம் வசனம் நீங்க பாருங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதா. இப்போ அதான் புரிஞ்சுக்கங்க. இந்த எபேசு பட்டணம் முக்கியமான பட்டணம், ரொம்ப செல்வாக்கு மிக்க பட்டணம். இங்க ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவை புதுசா ஏற்றுட்டாங்க. அது வரைக்கும் அவங்க இயேசுவை கேட்டுக்கொண்டதில்லை. ஏன்னா யூதர்களுக்கு இயேசுவை அறிந்து கொண்டார்கள். இப்போ அவர் எபேசு புறஜாதிகள் மத்தியிலே பவுல் என்ன பண்ணுகிறார், பிரசங்கம் பண்ணி ஒரு கூட்டத்தை இயேசுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு ஜனங்கள். அதனால புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க இப்பதான் இயேசு அறிந்து கொண்டார்கள். ஒரு லீடர்கிட்ட விட்டுட்டு பவுல் போயிருக்காரு. இப்ப அந்த சபையில ஜனங்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஒரு காணப்படுகிற ஒரு நாள். ஏன்னா போதனையில அவங்க குழப்பதற்கான அப்புறம் சுத்தி இருக்கிற பகுதிகளுடைய தாக்கம் என்ன பண்ணுது, அவர்களை ரொம்ப பாதிக்குது. அப்பதான் அந்த பவுல் என்ன பண்றாரு, லெட்டர் எழுதுறாரு. ஏன்னா இந்த தொடர்ந்து பார்க்கும்பொழுது அந்த 2வது பாத்தீங்களா அந்த கோயில் தியானாலின் கோயில். இது வந்து அங்க வந்து வணிக வளாகம் எல்லாமே இருந்துச்சு. முக்கியமா அங்க ஒரு கோயில் இருந்துச்சு. அது வந்து தியானாலுங்கிற ஒரு கோயில், ஆர்டிமிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கடவுளுடைய ஒரு கோயில். இந்த தெய்வத்தினுடைய சிலை தான் அந்த தியானாலின் சிலை என்று சொல்றதுக்கு அந்த உருவம். இது தோண்டி எடுக்கும் பொழுது இது நமக்கு கிடைக்கப்பட்ட விஷயம் இருக்கு. இப்ப இதுதான் அந்த தியானாலின் உருவம். இந்த உருவத்தில் பாத்தீங்கன்னா இந்த சிலை எதை குறிக்குதுன்னா இன்பத்தை, அதாவது ஸ்டாச்சு ஆஃப் ப்ளஷர்னு சொல்லுவாங்க. ஒரு இன்பத்தை தருகிற ஒரு இடமா
இடம் அந்த சிலை காணப்படும். அந்த அந்த அது அது பார்க்கும்பொழுதே டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்த சிலை பார்த்தீங்கன்னா பெண்களுடைய அந்த மார்பு நிலையெல்லாம் முழு உடம்பு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இன்பத்தை குறிக்கும் விதமாக அந்த சிலை அந்த நாட்களில் அமையப்பட்டு அந்த அந்த கோயில் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக விபச்சாரம் நடக்கிறதாகவும் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதனுடைய தாக்கத்தினாலே அது அந்த அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்ல இருக்கிற ஒரு நாட்களிலே அந்த சபை காணப்படுது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த சபை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்ப என்ன பண்ணுது, வெளியில சபைக்கு வெளியில இருக்கிற ஜனங்கள் செல்வ செழிப்பாகவும் இஷ்டத்துக்கு அவர்கள் சந்தோஷமாகவும் விபச்சாரம் நேசித்தனம் பண்ணிக்கொண்டும் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அங்க போனீங்கன்னா அந்த கோயில் வெளியில பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். எல்லா இன்பத்துக்கு, ஏன்னா அந்த இன்பத்தை குறிக்கிற ஒரு இடமா இருப்பதனால எல்லா இன்பத்துக்குரிய எல்லாமே கிடைக்கும். அதனால ஜனங்கள் எல்லாமே அங்கதான் போக விரும்புவாங்க. அங்கதான் எல்லாமே ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப பவுல் இதெல்லாம் சொல்லிட்டு அதனாலதான் அவர் சொல்றாரு அந்த இடத்துல அந்த விசுவாசிகள் என்ன சொல்றாருன்னா, இதுல சந்தோஷம், இதுல சமாதானம், சந்தோஷம்லாம் நிரந்தரம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாரு அப்படிங்கிறதுலதான் உங்களுடைய எல்லா ஆசீர்வாதமும் சந்தோஷமும் இருக்கு என்பதை அவர் புரிய வைக்கிறதுக்காக இந்த நிருபத்தை அவர் எழுதியிருப்பார். அதாவது நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நம்ம கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப வரும். கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற வார்த்தை வரும். அவருக்குள் அப்படிங்கிறது பிரியமானவருக்குள் அப்படின்னா, அதாவது ஒரு டப்பா இருக்கா, அந்த டப்பாக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது போல இந்த மீட் பண்றதுன்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்களும் நானும். அதாவது ஒரு காலத்துல புறம்பே இருந்தோம், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு இருந்தோம். இப்ப அவருடைய சபைக்குள்ளாக நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேற இருக்கிறது அப்படின்னு சொல்வதை குறிக்கும் விதமாக இந்த நிருபத்தை பவுல் எழுதினார். அப்ப அவருக்குள் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் என்ன பண்றாருன்னா இந்த எபேசு புத்தகத்தை அவர் எழுதுகிறார். முக்கியமாக 1 to 14 வரை இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்திலே என்ன அவர்கள் எப்படிப்பட்டவர்களா, நீங்க ஒரு காலத்துல நீங்க இந்த உலக காரியங்களில் ஈடுபட்டு அங்க இருக்கிற சந்தோஷத்தால நீங்க நிறைந்திருக்கலாம். ஆனா நீங்க இப்படி கிடையாது அப்படிங்கறத அவர் என்ன பண்றாரு, பவுல் அந்த எபேசு விசுவாசிகளுக்கு புரிய வைக்கிறார். அந்த விசுவாசிகள் ஒரு காலத்துல பாவத்திலும் சாபத்திலும் அவங்க ஒரு டிஃப்ரெண்டா லைஃப் இருந்துச்சு. இப்போ அவர்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, நம்ம முதல் பாயிண்ட்ல கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஜனமா இருக்காங்க. அது 1ஆம் வசனத்துல எழுதுல பாத்தீங்கன்னா, விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட் பீப்புள் கிடையாது. ஆனா பவுல் எழுதுறாரு, விசுவாசிக்கிறீங்க யாருன்னா பரிசுத்தவான்கள் சொல்றாரு. பரிசுத்த ஜனமாய் ஆண்டவர் மாற்றிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம செஞ்சு தவற வச்சு நம்ம பாவிகள் என்று சொல்லலாம். நீ அப்படி செஞ்ச இப்படி செஞ்ச என்று அவர் அப்படி சொல்லி நீங்க நம்மளுடைய நிலைமையை பார்த்து நம்ம சமுதாயம் நம்மளுடைய புறக்கணிக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கலாம். நம்ம லைஃப்ல நடந்ததை வச்சு இல்லை நம்ம இருக்கிற நிலைமையை வச்சு அவர்கள் டிஃப்ரெண்டா நம்ம நினைக்க பாவிகள், நம்ம தப்பானவங்க, நம்ம மனசாட்சியை தப்பான நம்மளே குற்றம் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள். இயேசப்பாவோட பார்வையில நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சின்னவங்கள பெரியவங்க வரைக்கும் பரிசுத்தமான ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கார். அதுல நீங்களும் நானும் லாய்க்கு கிடையாது, தகுதி கிடையாது. நம்மளுடைய கிரியையினால நம்ம பரிசுத்தவான்கள் கிடையவே கிடையாது. நம்ம ஜஸ்ட் இயேசுவை விசுவாசிக்கிறோம். அதனால இயேசப்பா நம்ம கொடுக்கிற பட்டம் என்னன்னா பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிற ஒரு பட்டம். ஆண்டவருடைய பார்வையில நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். அதனால 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவன் பைபிள் நீங்க வச்சுக்கங்க. நான் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண டைம் இருக்காங்க, நான் வாசிச்சுட்டு போற ஒவ்வொன்னா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இங்க 2 பேர் இருக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஏசப்பான்னு சொல்றோம், ஆனா ஏசப்பா இருக்கிறாரு, அதே நேரத்துல பிதாவாகிய தேவன் இருக்காரு. 3 பேர் தெரிய தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 ஒன்றாக சொல்லிக்கிற நம்முடைய தேவன் இந்த இடத்துல 2 பேர் சொல்லியிருக்காங்க. 3 பேருமே பின்னாடி வாசிக்கும் பொழுது வருவாங்க. இதுல முதல் 2ஆவது வசனத்துல பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோயில் பாத்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு
உன்னதம் என்று ஒரு பெயர் தமிழ்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு இடம் உன்னதம். அதே வந்து மூல பாஷையில் சொல்லப்பட்ட யூஸ் பண்ணியிருக்க வார்த்தைக்கு இந்த கோயில் எபேசு பட்டணத்துல இப்படிதான் அந்த கோயில் இருந்துச்சு. 7 அந்த நாட்களிலே 7 wonders 7 அதிசயங்களிலே ஒரு கோயில் அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. இந்த கோயில் உன்னதம் என்று சொல்லப்பட்டது. அதாவது இங்கதான் எல்லாம் ஆசீர்வாதம், இங்கதான் எல்லாம் போனா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு அந்த நாட்டில் ரோம ஜனங்களுக்கும் முக்கியமா எபேசியில் இருக்கிற பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு உன்னதத்துக்கு போனா நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். அதாவது உலக பிரகாரமான அங்கெல்லாம் அங்க போனா அங்க இருக்கிறவங்க பணக்காரவங்க தான் அங்க போவாங்க. போனாங்கன்னா எல்லா போதை பழக்கங்கள் எல்லாமே அங்க கிடைக்கும். அதை சுற்றி விபச்சாரங்கள் எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து அந்த இடம் வந்து உன்னதம் என்று அழைக்கப்படுது. அப்ப அந்த ஜனங்கள் இப்ப இந்த இடத்துக்கு போறதுல இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள், அவர்கள் பாவ வழியை விட்டு இப்ப பரிசுத்த தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்க மனசு குழப்பமான நிலையில இருக்குது. ஐயோ நம்ம உணர்வுக்கு போகும்போது அவங்க சந்தோஷம் இருந்துச்சு, இப்ப நம்ம வந்து வேற மாதிரி அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க இங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது பவுல் எழுதுறாரு, நீ நினைக்கிற உணர்வுல இருக்கிற ஆசீர்வாதம் சந்தோஷம் நிரந்தரம் கிடையாது. இந்த உணர்வு இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, உணர்வுகளிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் எழுதியிருக்காங்க. நிறைய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக எல்லாமே இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இயேசுதான், ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே, ஆவியே அவர் தான், அவருக்குள்ள எல்லாமே. அதாவது ஆசீர்வாதத்தின் பரிபூரணம் இயேசுக்குள்ள இருக்கு. அவர் எப்ப இயேசு ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பயே அவருக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிறது அப்படின்னு அவர் வந்து அந்த ஜனங்களுக்கு போதிக்கிறவராக இந்த சங்கீத வசனங்களை எழுதினார். இப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் அப்படிதானே. நம்ம இருக்கிற சென்னை பட்டணத்தை யோசிச்சு பாருங்க, இந்த சுச்சுவேஷன் எழுதுற அப்படிதான் ஒரு ஃபேமஸான பிளேஸ், ட்ரேட் அதிகமாக நடக்கிற பிளேஸ், வெயிட்டிங் கம்பெனிஸ் அதிகமாக இருக்கிற இடம், நிறைய கோவில்கள் இருக்கிற இடம், நிறைய நம்ம இருக்கிற இந்த பகுதியிலே தெருவுக்கு தெரு கோயில் இருக்கிற இடம் எல்லாமே இருக்குதான். அங்க ஒரு காலத்திலே நாம் போய் கொண்டிருந்தோம், பின்பற்றி கொண்டிருந்தோம். இயேசு நம்மளை தொட்டார், நம்ம சந்தித்தார், நம்ம உண்மையான தேவனை அறிந்து கொண்டோம், சபையை வந்திருக்கிறோம். இருக்கும் பொழுது இந்த எபேசு ஜனங்களுக்குரிய மனநிலையும் நமக்கு சில நேரங்கள் என்ன பண்ணும் காணப்படும். நம்ம வீட்டில் வந்துடுவோம், இப்ப எதை செய்யறதுன்னு தெரியாது, அதையும் செய்யறதில்ல, எதையும் சரியா செய்யாம ஒரு குழப்பமான ஒரு நிலையில காணப்படுகிற ஒரு சுச்சுவேஷன்ஸை நம்ம பல நேரத்தில் பார்க்கலாம். வீட்டுக்கு போனா எபேசு சூழ்நிலை, சபைக்கு வந்தா கிறிஸ்துவுக்குள் நம்ம இப்படி இருக்கணுங்கிற ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல நம்ம இருக்கிறோம். அங்க என்ஜாய்மெண்ட், திருவிழா வந்துச்சுன்னா லைட்டை போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்களே, நம்மளால முடியல, ஒரு குத்து நம்மளால போட முடியல அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்கிறது. ஐயோ அவங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்களே, அந்த தேர் போகும்பொழுது பின்னாடி நம்மளால போக முடியலையே, நைட்டு 1 மணி 2 மணி நம்மளால போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தங்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனா அது எல்லாமே இருக்கட்டும், ஆனா நீங்க யாரு இயேசுல இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறீங்க, அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் கொஞ்சம் நஞ்சா இல்லை அப்படிங்கிறத பவுல் அந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கிறார். அந்த இயேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதின பவுல் இங்க கல்லுக்குட்டையிலே இந்த சென்னையிலே இருக்கிற ஜேடிசி சபையில இருக்கிற விசுவாசிகளாகிய நம்மளுக்கும் இது பொருந்தும். உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்கள் எல்லாரும் தேவன் நம்ம ஆவிக்கிற ஆசீர்வாதம் நம்மை நினைத்திருக்கிறார். உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும்பொழுது நம்ம அப்படி இருந்தா நல்லா இருக்கும். நம்ம இருக்கும் நாளா என்ன பண்ணுவோம், ஒரு திங்கிங் நமக்கு வரும். அப்படின்னா போவோம், ட்ரெஸ் புது ட்ரெஸ் வாங்கிட்டு போவோம், வெடி போவோம், கரும்பு சாப்பிடுவோம், நிறைய இருக்குது, கரும்பு சாப்பிடலாம். அப்ப அது போல ஒரு திங்கிங் நம்ம என்ன பண்ணும், பாடா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஒரு கன்ஃபியூஷன்ல எபேசு பட்டணமும் இருந்தார்கள், விசுவாசிகள் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவங்க யாரு அப்படிங்கிறத பவுல் இந்த வேதத்துல இந்த பகுதியை எழுதுகிறார். அதனால இந்த நாளில் நானும் உங்களுக்கு அந்த ஒரு வசனங்களில் இருந்து நாம் கர்த்தருக்குள்ள யார், நமக்கும் அந்த நம்ம சாதாரணமானவங்க கிடையாது, தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசித்து நீங்க விசுவாசிகள் பரிசுத்தவான்களாக நீங்கள் எல்லாருமே
எப்படிப்பட்டவர்கள், நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் இருக்கிறத ஒரு காண்பித்து கொடுத்து நம்ம சுத்தமா சீக்கிரமா முடிக்கலாம். அப்போ முதல் பாயிண்ட் நம்ம பார்த்தோம், நம்ம கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்மள உணர்வுள்ள சகல ஆசீர்வாதங்களாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் நம்மை நிறைத்திருக்கிறார். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேல்யூ நமக்கு தெரியல. நம்ம வந்துடுறோம், ஏதோ நம்ம சர்ச்சுக்கு சில வெளியில பார்க்குறவங்களுக்கு அவங்க மாறிடுறாங்க, சதைக்கு போறாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இப்ப சோஃபியா சொன்னது போல அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியாது, அவங்க ஆசீர்வாதம் இல்லைன்னு அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. அப்படின்னா சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஹைதராபாத்ல நவாப் நாட்களே ஆண்டாங்க, 200 வருடம் நவாப் தான் ஆண்டாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறமே நவாப் பிரிட்டிஷ் வாங்கிட்டாங்க. அப்ப அந்த நவாப் வாங்கும் பொழுது ஒரு டைமண்ட், கோயில் விலையுள்ள டைமண்ட், உலகத்திலே அதிகமாக விலை கொடுக்கிற ஒரு விலை போகிற ஒரு டைமண்ட் வந்து கோயில். அந்த நவாப் பரம்பரையில அந்த பரம்பரையில ஒரு ராஜா என்ன பண்ணாரு, ஒரு வைரக்கல்ல, அந்த கோயில் வைரக்கல்ல ஷூக்குள்ள வளர்ச்சி வச்சிருக்காரு. இந்த ஷூக்குள்ள அவர் இறந்துட்டார், அவர் பயணிக்கிறது தெரியாது. அப்போ அவர் ஒரு நாள் பார்க்கும்போது அந்த ஷூக்குள்ள இருந்த அந்த வைரத்தை எடுத்து பேப்பர் வெயிலாம் பயன்படுத்திட்டு இருக்காரு 9 வருஷத்துக்கு. உலகிலிருந்து கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு வைரக்கல் அந்த தகப்பன் வைத்திருந்த அந்த ஒரு அதனுடைய வேல்யூ தெரியல. அதனால அந்த ஷூட்ல வச்சிருந்ததுனால அவர் என்ன பண்ணாரு, இது ஒரு கல், சாதாரண கல் நினைச்சிட்டு அதை எடுத்து என்ன பண்ணார், பல வருஷம் அதை பேப்பர் வெயிட் அவர் பயன்படுத்தினார். அதுக்கப்புறமே அதனுடைய புது வேல்யூ தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அதை பார்க்கும்பொழுது இதனுடைய வேல்யூ எவ்வளவு சொல்லி இப்பொழுதும் அந்த இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல மியூசியம்ல இருக்கு. அப்ப அந்த கோயில் வைரத்தை அவர் அதனுடைய விளைமதிப்பு தெரியாததுனால அதனுடைய பயன்பாடு அது எப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணிட்டு அதனுடைய வேல்யூ தெரியும். அந்த வேல்யூ எப்படி தெரியுதோ அதனுடைய மதிப்பு வேற. பத்திரமா போலீஸ் பாதுகாப்போட மியூசியம்ல கோடிக்கணக்கான நிறைய கேமராஸோட சென்சார்ஸோட அதை என்ன பண்ண பத்திரமாய் பாதுகாக்கப்படுது. அதுபோல நம்முடைய கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் நமக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்க நானும் எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம இயேசுப்பா மேலேயும் சரி, நம்ம விசுவாசத்தின் மேலும் சரி, நம்ம அதிக ஜாக்கிரதையாகவும் அதிகமாக நம்ம அதில் பலப்படுவதாக இருக்கும். அடுத்த ஸ்லைட் நம்ம வந்து அடுத்த வசனம் வாசிக்கலாம். 4ஆம் வசனம், 4, 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலகம் தோற்றதற்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொள்ளக்கூடிய. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், பரிசுத்த ஜனம். நீங்க எல்லாமே கிறிஸ்துவுக்குள் நீங்க பரிசுத்த விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்த ஜனம். பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ல, நீங்க பரிசுத்த ஜனம் சொல்லுவீங்களா? ஆக்ஷன்ல கிடையாது, ஆக்ஷன்ல இருக்கணும். பரிசுத்தமான நம்ம அப்பா பரிசுத்தா இருக்கிறதால அவரோட பிள்ளை பரிசுத்தா இருக்கணும். ஆனா அதுக்காக விசுவாசிகள் நீங்க சமுதாயம் நம்ம எப்படி வேணா பார்க்கலாம், நம்ம மனசாட்சி நம்ம எப்படி வேணா பார்க்கலாம். ஆனா இயேசுப்பா உங்களை என்னையும் பரிசுத்தவான்களா இருக்கணும். ஏன்னா நீங்க இயேசுப்பா மேல விசுவாசத்தை வைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது நமக்கு இந்த வசனத்தை சொல்றேன், ஏன்னா ஆவிக்குரிய உன்னதங்களிலே ஆவிக்குரிய நம்ம 3ஆம் வசனத்தை சொல்ற காரியம் என்னென்ன அந்த ஆசீர்வாதங்கள் சில காரியங்கள் தான் அந்த பின்வரும் வசனங்கள் நான் பார்க்கலாம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல உங்களுக்கு கிடைச்சிருக்க 2வது காரியம் இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. எதுல தெரிந்து கொள்ள, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் பிறந்தார்கள், இறந்தார்கள், போனாங்க, இறக்க போறாங்க. ஆனா அதுல சில ஜனங்களை வந்து கர்த்தர் தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணிருக்கிறார், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். 4ஆம் வசனத்துல அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றம் இல்லாதவர்களாக இருக்கிறார். முன்னாடியே உங்களுக்கு நிறைய நான் இது சொல்ல வேண்டியது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. புதிதாக சொல்வது என்னன்னா, நாம் பிறக்கும் பொழுதே ஜென்ம பாவத்தோடு தான் பிறக்கிறோம். நம் பாவத்தில் பிறந்து நம்ம அந்த பாவ பரிசுத்தம் இல்லாத ஜனங்களாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த பரிசுத்த ஜனம் கர்த்தருடைய சேராதபடியாக அந்த பாவம் நம்மளை என்ன பண்ணிடுச்சு, பிரிச்சு போட்டுருச்சு. பாவம் நம்மளை ஜென்ம சாப, ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா அந்த குழந்தை எங்கிருந்து அந்த பாவ குணங்கள்லாம் வருது, நம்ம யாரும் சொல்லி தரது இல்லையே. சண்டை போடுறது, அடிக்கிறது, அது பொய் சொல்றது, இந்த குணங்கள் அதுக்கு எங்கேருந்து வருது, ஜென்ம பாவம் என்று சொல்வார்கள். அது பேரண்ட்ஸ் சேர்ந்து ஆகாமியவாள் ஆரம்பிச்ச அந்த தவறில் இருந்து அவர் செய்த அந்த பாவத்தில் இருந்து அதுக்கு பின்பதாக பிறக்கிற பிறப்புகள் எல்லாமே என்ன பண்ண, ஜென்ம பாவத்தை பிறக்கிறது. அந்த பாவத்தில்
தேவனுடைய ஜனங்களை பரிசுத்த தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த தேவனால் என்ன பண்ண முடியாது? அவரால் அந்த உறவு வைத்துக் கொள்ள முடியாது. அப்போ இந்த இயேசப்பா மூலியமா தான் அந்த ஒரு பரிசுத்தம், அவரை ஏற்று குற்றமுள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசப்பா என்ன பண்ண, நாம தண்டனை அனுபவிக்கிறதுக்கு பார்த்துதான் இருக்கிறோம். ஆனா இயேசு என்ன பண்ண, சிலுவையை அழைத்து அவர் அந்த ரத்தத்தை சிந்தி அந்த தண்டனை நம்ம படணும். ஆனா இயேசு என்ன பண்றாரு, நான் போறேன், என் பிள்ளைகளுக்காக நான் போய் அவர் செய்த தண்டனைக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன்னு சிலுவையை அவர் என்ன பண்றாருன்னா, மரணத்திற்குள்ளாக அவர் பாட அனுபவிக்கிறார். நான் பட வேண்டிய தண்டனை அவர் பண்ணிட்டாரு, நான் சாக வேண்டியதை அவர் செத்துட்டாரு, நான் அனுபவிக்க வேண்டிய எல்லா கஷ்டத்தையும் அவர் பட்டுறதுனால அவர் இப்போ நம்ம அவரை விசுவாசிச்சா மட்டும் போதும், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த குற்றம் இல்லாமை அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு குற்றம் இல்லாத அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறக்கூடிய அந்த ஒரு சிலாகியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேர்ந்தெடுத்து ஒரு பாகியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து வேகமாக போகிறேன், டைம் 11 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் முடிச்சுன்னு நினைக்கிறேன். நடுவில் நிமிஷம் போயிட்டோம் அப்புறமே சுமிகா. அதனால அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் ஸ்வீகார புத்தராகவே முன்குறிக்கப்பட்ட ஜனம். கிறிஸ்துவுக்குள் ஸ்வீகார புத்தராகவே முன்குறிக்கப்பட்ட ஜனம் என்று நம்ம அடுத்த வசனம் 5-6 வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தவில்லை நம்முடைய கிருபையின் நகையின் புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மூலமாய் மேல பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் மூலமாய் தமது ஸ்வீகார புத்திரத்தை முன்வைத்து வைத்திருக்கிறார். ஸ்வீகார புத்திரம் என்றால் அடாப்டட் சன். ஒரு ஃபேமிலிக்குள்ள நம்ம அது ஃபேமிலியாக கிடையாது, நம்ம அந்த ஆள் கிடையாது. ஆனா தேவன் என்ன பண்ண, அந்த ஃபேமிலிக்குள்ள சேர்த்துக்கிறார். அதான் தத்தெடுக்கிறவர்களைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க அந்த ஒரு ஃபேமிலி கிடையாது. ஆனால் தேவனை ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக, அந்த விசுவாசிகள் நிமித்தமாக நாமெல்லாம் அந்நியர்களாக இருந்த நாம், ஏன்னா பிரஜாதிகளாக இருந்த நாம், ஆண்டவருக்குள்ள அந்த ஃபேமிலிக்குள்ள இல்லாத நாம் என்ன பண்ணப்படுகிறோம், ஸ்வீகார புத்தரை படிக்கிறோம். நீங்கள் நானும் அந்த அந்த யோவான் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்றதுன்னா, 12ஆம் வசனத்திலே அவர் விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரராகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம், அவருடைய ஃபேமிலியில ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலே அடுத்த காரியம் என்னன்னா, நீங்களும் நானும் ஸ்வீகார புத்திரராகும்படி முன்குறிக்கப்பட்ட ஜனம். சாதாரணமாக கிடையாது. நமக்கு நம்மளே அப்பமா நினைத்துக் கொள்ளலாம், மற்றவர்களை அப்பமா நினைக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவரோட ஃபேமிலியில இருக்கிறோம். தேவனுடைய அந்த பரிசுத்த அந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய உலகத்தையே அந்த சராசரிலே படைத்த தேவனுடைய அந்த ஃபேமிலிக்குள்ள நாம் இருக்கிறோம். அடுத்த காரியம் 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களுக்கு பெருகப்படினால் காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும்படி நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலத்தில் சகலம் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. அதுக்கு முன்பதாக 7ஆம் வசனம் வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உருவாகிறது. அடுத்த பாயிண்ட், பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டோம் நீங்களும் நானும். அடுத்த 4வது அந்த வசனங்களில் காணப்படுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பாவ மன்னிப்பாகிய மீட்பை பற்றி அந்த ஸ்மித்து அந்த அண்ணன் வந்தப்போ அந்த ஆசீர்வாதம் சொன்னாங்க, ஒரு காரியத்தை எப்படி மீட்டு கொண்டாங்க அப்படின்னு. அதுபோலதான் நீங்களும் நானும் நம்ம ஆண்டவரோட பிள்ளையாக தான் இருந்தோம். ஆண்டவர் படைக்கும் பொழுது, மனிதர்களை படைக்கும் பொழுது அவருடைய சுய ரூபத்திலே சுய சாயலே நம்மளை படைத்தார். அவரை போலயே நம்மளை படைச்சாரு. ஆனால் அந்த பாவம் என்ன பண்ணிடுச்சு, நமக்கும் அவருக்கும் ஒரு விரோதத்தை ஏற்படுத்தி விட்டது. அப்ப அவரோட சொந்த ஜனம் அவர் கையை விட்டு போயிடுச்சு. அப்படிங்கும் பொழுது மறுபடியும் அவர் மீட்டுக் கொள்கிற ஒரு காரியம் தான் அந்த மீட்பின் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அது இயேசுக்குள்ளாக நமக்கு இருக்கிறது. நம்ம எப்ப இயேசு விசுவாசிக்கிறோமோ, ஏற்றுக்கொள்கிறோமோ, நம்மை தேவன் மீட்டுக் கொள்கிறார். அவரோட ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்கிறார். அந்த சபை அவரோட ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்படுகிறது. நீங்களும் நானும் தான் சபை, வெளியே கிடையாது. நீங்களும் நானும் தான் சபை. நீங்களும் நானும் என்னையும் உங்களையும் ஆண்டவர் அப்படின்னா சொந்த ரத்தத்தினாலே என்ன பண்ண மீட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரு மீட்பு மற்றவங்களுக்கு கிடைக்கல. ஆனா தேவனை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு மீட்பு கிடைச்சிருக்கிறதுனால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
அடுத்த காரியம் ஐந்தாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல 9ஆம் வசனத்திலே காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும்படி நியமித்ததின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்கள் பூலோகத்தில் இருக்கிற சகலம் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று கிறிஸ்துவுக்குள்ளதான் கூட்டப்படுவான். ஆண்டவருடைய திட்டம், பிதாவாகிய தேவனுடைய திட்டம், கிறிஸ்துவுக்குள்ளாக சகலமும் கூட்டப்படும். சகலம் என்று குறிக்கும் பொழுது அந்த பல இனங்கள் இருக்கிறது, சாதிகள் இருக்கிறது, பல உயிரினங்கள் இருக்கிறது, எல்லாமே எதுவுமே உலகத்தில் இருக்கிற எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள கூட்டப்படும், ஒன்று சேர்க்கப்படும். ஏன்னா ஆண்டவர் உலகத்தை படிக்கும் பொழுது பாவம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த சாகு தன்மையே கிடையாது, மரணங்கிற ஒரு தன்மையே கிடையாது, மரப்பட்டு போகுதுன்ற தன்மையே கிடையாது, நம்ம உடல்ல இந்த நோய்ங்கிற ஒரு குணமே கிடையாது, எதுவுமே கிடையாது ஆண்டவர் படைக்கும் பொழுது. ஆனால் அந்த பாவங்கிற ஒரு 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 காரியம் வந்த பொழுதுதான் மனுஷனுக்குள்ள என்ன பண்ணப்பட்டுச்சு, அவன் என்னைக்கு அந்த பழத்தை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம சாப்பிட்டானோ, பாவம் செய்தானோ, அன்னைக்கே அவன் மறிக்கிற மாதிரி அவனோட உடம்பு மாறிடுச்சு, நோய் வர ஆரம்பிச்சிச்சு, அவன் செல் சாக ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் வயதாகுது, சாகும். ஆனால் ஆண்டவர் படைக்கும்போது அப்படி ஒரு காரியத்தோடு நோக்கத்தோடு ஆண்டவர் படைக்கல இல்லை. ஆனா அவன் செஞ்சு தப்பு ஆண்டவர் என்ன பண்ணாரு, மனிதன் செஞ்ச பாவத்தினால அவன் மட்டும் இல்ல உலகமே சரிக்கப்பட்டுச்சு. மரங்களை ஆராய்ச்சி ஏன் மரம் பட்டு போகுது, ஆண்டவர் மரத்தை சாகிற மாதிரி படைக்கலையே, ஏன் அப்படி பட்டு போச்சு? இவன் செஞ்ச பாவத்தினால இந்த மரங்களுடைய எல்லாமே உயிரினங்களும் செய்யும். உயிரினங்கள் என்ன செஞ்சிச்சு, மீனா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், மிருகங்களா என்ன செஞ்சிச்சு? ஆனா இந்த மனுஷன் தான் முக்கியம், ஆண்டவர் இவன் தான் மெயின். ஆனா இவனே என்ன பண்ணிட்டான், அழிந்து போயிட்டான், பாவம் செஞ்சுட்டான். அவனை என்ன பண்ணாரு ஆண்டவர் மீட்கணும். அவனால என்ன ஆயிடுச்சு, சுற்றி இருக்கிற எல்லாமே நாம் சாபத்துக்குள்ளாகவும் மறிக்கிற தன்மைக்குள்ளதாகவும் அழிந்து போகிற நிலைமையில காணப்படுது. அப்ப ஆண்டவர் இது எல்லாத்தையும் கூட்டப்பட வேண்டும் என்று கிறிஸ்துவை இந்த பூமியை அனுப்பி உங்களுக்காகவும் எனக்காகவும் மறைத்து நமக்கு அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து ஆண்டோட சமூகத்தில் இருப்பதனாலே அவருக்குள் எல்லாமே கூட்டப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்துல தேவன் இந்த பூமியை மறுபடியும் கிறிஸ்துக்குள்ள இந்த முடிந்து வரும்பொழுது எல்லாமே அந்த ஆரம்ப நாட்களிலே எப்படி ஆண்டவர் படைத்து வைத்திருந்தாரோ அந்த நிலைமைக்கு நீங்கள் நானும் மாறுவோம். 5ஆவது காரியம் நம்ம கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அடுத்து வாசிக்கலாம் 12ஆம் வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்வைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். அடுத்து சுதந்திரம், அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் இன்னொன்று சுதந்திரம். இப்போ அப்பாவோட சொத்து யாருன்னா அவரோட பிள்ளைகள், அதான் சுதந்திரம், அதான் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவரோட இயேசுப்பாவோட சுதந்திரம் எல்லாமே நமக்கு பாத்திரமாக இருக்குது. இப்ப சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது ஒரு அப்பா பிள்ளைக்கு என்ன கொடுப்பாரு, சொத்து கொடுப்பாரு, தங்கிட்ட இருக்கிற எல்லாமே அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே அவருக்கு கொடுத்துருவாரு. ஆனா அவருடைய குணத்தை கொடுக்க மாட்டாரு, அந்த நேச்சர் கேரக்டர் கொடுக்க மாட்டாரு, அது வராது. ஏன்னா இவன் வேற அவன் வேற, அவன் அப்பா வேற. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இயேசுப்பா நமக்கு என்ன பண்றாருன்னா அவரோட நேச்சரையும் கொடுத்துருக்காரு. அதுதான் முக்கியம். அவன் சுதந்திரம், நம்ம சுதந்திரவாதிகளாக இருக்கிறோம். அந்த அப்பாவோட கேரக்டர் முதற்கொண்டு, நேச்சர் முதற்கொண்டு நமக்குள்ள வாசம் செய்யணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாதி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை விட்டு வெளியில நல்லபடியா வாழ்றோம். இது எங்கேயும் வருது, ஒரு கொலை செய்யறவன் அந்த பாவத்தில் வாழ்றவன் எத்தனையோ சாட்சிகள் கேட்கணும். இயேசு பற்றி கேட்கணும், அவன் மனம் உடச்சி தன் பாவ வழியை விட்டுட்டு சுத்தமாக வாழ்றான். ஊழிய செய்கிறவங்க கல்லெடுத்து அடிச்சவன், கட்டையெடுத்து அடிச்சவன் ஒரு காலத்தில் இயேசு இறந்து கொண்டதுக்கு அப்புறமே அவன் பைபிள் சொல்லிட்டு இயேசு நல்லவர்ங்கிறத சொல்றான். ஒரு காலத்துல பாவத்துல குடியில கஷ்டப்பட்டு நிம்மதி இல்லாம தவித்துக் கொண்டு வாழ்ந்துகிட்டு இருந்த சூசைட் பண்ணிட்டு போன எத்தனையோ பேர் இயேசுவை இறந்து கொண்டதுக்கு பின்பதாக இயேசு நல்லவர் சொல்லிட்டு ஒரு நீதியான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ட்ரை பண்ணி வாழ்றான். நல்ல ஒரு லைஃப் எங்கேருந்து வந்தது? இந்த குணங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அந்த ஆசீர்வாதம், அவருடைய குணம், அந்த ஒரு ஆவியானவர்களுடைய அந்த ஒரு ஐக்கியம் எல்லாமே அவனுக்குள்ள வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாது. நம்ம ஏன் இருக்கோம், ஏன் மாறினாங்க, எதுவுமே தெரியாது.
நடிக்கிறான்னு சொல்லுவாங்க, காசுக்காக பண்றாங்கன்னு சொல்லுவாங்க, என்ன வேணா சொல்லிட்டு போறோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள எபேசுவிலே இருக்கிற அந்த கிறிஸ்துவர் விசுவாசிக்கிற அந்த பரிசுத்தவான்களா போல இந்த உள்ள இருக்கிற இந்த சபைக்குள்ள இருக்கிற நமக்கு தான் தெரியும் நம்ம எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தோட கிடையாது. நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, இயேசுவோட பிள்ளைங்க யாருமே கீழே போறதா சரித்திரமே கிடையாது. அப்படியே மேலே போறதா நீங்க பார்க்க முடியும். லைஃப் நல்லா நோட் பண்ணுங்க. வெளியில இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நடப்பாங்க, எங்கோ காசு கிடைக்குது, ஃபாரின்ல இருந்து காசு கிடைக்குது, உங்களுக்கு வந்து அப்படி யாரும் கொடுக்குறோமா, சபைக்கு இருக்கவங்க தான் தெரியும் யாரும் நம்மளுக்கு கொடுக்குறாங்களா. சர்ச்சைக்கு வந்து என்ன பண்றோம், நம்ம ஆண்டவர்களுக்காக கொடுக்குறோம், மனிதர்களுக்கு கொடுக்குறோம், ஆண்டவருக்கு கொடுக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற சகல ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம், சுயநலத்தினாலே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அந்த காலப்பட்டு சுயநலத்தினால எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள நினைக்கிறாங்க. தேவையில்லாத மற்றவர்களுடைய இடத்தை அபகரிக்கிறது, பொய் சொல்றது, என்னவோ பண்ணி தான் வளர்த்து நினைக்கிறாங்க. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பாங்க. அவர்களை தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்திக்கிட்டே போவாரு. அவங்க லைஃப் எடுத்தோடனே மேல வரனாலும் அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக அப்போ கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் காணப்படும். உடனே எப்படி கிடையாது, நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டோடனே ஆண்டவர் பிளஸ் பண்ணிடுவார் அப்படியே நம்ம பண்றாரு, அப்படி கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நம்ம ஆண்டவருக்கு அவர் வந்து முக்கியமா நம்ம ஆத்மா மேலதான் அதிகமா கரிசனை உள்ளவராக. நம்ம பண காசு மேல அவர் இல்லை. அவருக்கு தெரியும் இந்த பண காசு இவனுக்கு நிறைய கொடுத்தோம்னா இவனோட ஆவியே இவனோட ஆத்மாவே அழிஞ்சு போயிட்டு அவர் கொடுக்க மாட்டார். அதுக்காக நம்ம எல்லாம் அப்படி இருக்கணும்னு சொல்லல. பட் என்ன சொல்றேன்னா, அவருக்கு மேட்டர் பாத்தீங்கன்னா நம்மளோட இறுதி, நம்மளுடைய ஆவி, ஆத்மா அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேரணும். அதுதான் அவருக்கு முக்கியம். இந்த சபையில கூட நம்ம அதுதான் செய்யணும். அந்த ஆண்டவர் சம்பாதித்துக் கொண்ட சபையை, ஆசீர்வாதங்களை பெற்ற இந்த சபையை பரிசுத்தமான அவர்களை நல்வழியில நடத்தி பூமியில அவர்கள் சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய சமூகத்துல சேரணும். அவர்களே மற்றவர்களுக்குள்ள வாழவோ இல்லை அவர்களும் வந்து தேவனை அறியாமல் நடுவுடையே விட்டுட்டு பிரிந்து போய் மறைக்கணும், ஆண்டவர் விட்டுட்டு போய் வாழணும்ன்றது ஆண்டோட திட்டம் கிடையாது. அவருடைய ஆடுகள், அவருடைய மந்தைகள், அதுக்காக தான் சபை இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம வாரம் கூடி வருகிறோம், வசனத்தை கேட்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தாலே பரிபூரப்படணும். இப்ப நம்ம எதுக்குன்னா, இவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு ஆல்ரெடி கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது, நமக்கு தெரியல, நமக்கு புரியல. நமக்கு அதனால என்ன ஆயிடுது, நம்ம நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ளாதபடி நைட்ல தூங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம பண்ணுறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். எப்ப நமக்கு ஒரு காரியம் புரிய வருகிறதோ, கர்த்தரை நினைக்கிறார்கள் நான் தாழ்ச்சியிலேயே அப்படிங்கிற ஒரு சிந்தனை, எனக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நம்ம இன்னைக்கு திங்கிங் நமக்கு ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வருதோ, அப்போ ஒரு புத்தி தெரியுதோ, அப்ப நம்ம கிறிஸ்து யார், நம்ம அவருக்குள்ள யார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில, அவருக்குரிய வாழ்க்கையில நம்ம இப்ப இந்த நிலையில இருக்கோம் அப்படின்னா, இதுல நம்ம இன்னும் கிறிஸ்துக்குள்ள யாருங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும்னு ஆண்டவரோட விருப்பம், இயேசுவோட விருப்பம். நமக்கு அவருக்குள்ள நம்ம இருக்கிற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியது. அதை நம்ம புரியும் பொழுது, நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது, நம்ம அவரோடு நெருங்கி போறோம், அவரோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரத்துக்கு வரும். அப்புறம் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. உலக வகையான காரியங்கள், பணம், காசு, நிலம், வீடு, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நமக்கு அவருடைய ராஜ்யம், அவரு சித்தம், அவர் பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருப்போம். இந்த பின்னாடி நன்மை இருக்கிறவே நம்ம என்ன பண்ணோம், தொடரும் வசனம் சொல்றது போல அந்த ஆசீர்வாதங்கள், பூமிக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன பண்ணும், நம்மளை தொடர்ந்து வருவதாக காணப்படுகிறது. அப்போ தேவனுக்குள்ள நாம் சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். 12ஆம் வசனத்துல இதெல்லாம் இன்னும் நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் தொடர்ந்து எபேசியர் புத்தகம் உங்களுக்கு முடிஞ்ச அந்த வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லா ஒரு தடவை படிக்க முடிஞ்ச ஒரு தடவை படிச்சு பாருங்க. அந்த எபேசியர் புத்தகத்தில் முதல் 3 அதிகாரம் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாரு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமே நம்ம எப்படிலாம் வாழ்வோம் அப்படிங்கிறத 3ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல பிராக்டிக்கலா சொல்லியிருப்பாங்க. பிள்ளை எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், புருஷன் எப்படி இருக்கணும், அடிமை எப்படி இருக்கணும். அந்த காலத்துல அடிமை சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ அப்படிலாம் நீங்க வந்து கேரக்டர்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னா வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ பவுல் இந்த இடத்துல அவர்களுக்கு புரிய வைப்பது என்னன்னா, பேசுல புரிய வைப்பது என்னன்னா, நீங்க பேசுவதில் இருந்தாலும் அவமான ஒரு இடத்துல இருந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி உன்னதத்துல அந்த கோயிலுக்கு போனாதான் எல்லா ஆசீர்வாதம் இருக்குன்னு நீங்க ஒரு குழப்பமான ஒரு நிலையில இருந்தாலும் அது உங்களோட ஆசீர்வாதம் கிடையாது. நீங்க அதுக்கும் மேல
நீங்க அதுக்கும் மேல நீங்க வந்து ஆண்டவராலே நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 7 பாயிண்ட் நான் சொல்றேன், திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். நீங்க வந்து பரிசுத்த ஜனம், ஆசீர்வதிக்க பரிசுத்த ஜனம். உலகத்தில் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே செல்வ செழிப்போட சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனா அது அவங்களுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணாது. இந்த உலகத்துல எத்தனை பேர் சூசைட் பண்ணி சாகுறாங்க, நிறைய பணக்காரங்க சாகுறாங்க. பணமா அவங்க தீர்மானிக்குது. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் அவங்களால அனுபவிக்க முடியும், எல்லா போர் பொருளையும் யூஸ் பண்ணியிருக்க முடியும், எல்லா விபச்சார வேசித்தனங்கள் செய்து கொண்டு வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தவர்கள் திடீர்னு செத்து போறாங்க. காசு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது, சமாதானம் கொடுக்காது என்பதை ஒரு புரிய வைக்க பவுல் என்ன பண்றாரு, பரிசுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பேசியரே என்பதை அவருக்கு முதல் ஆவியின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்த்தோம். இரண்டாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், உலக கூட்டத்தில் கொடான கோடி, இந்தியாவிலே 200 கோடிக்கு மேல இருக்கிறோம். அதுல குறிப்பிட்ட ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் கொஞ்சம் பேர் அவரோடு அவர் பிள்ளைகளாக, அதாவது குற்றம் இல்லாதவர்களாக மாற்றணும்னா சில பேர் அது நீங்களும் நானும் குற்றம் இல்லாதவர்களாக இருக்கிறோம், ஜென்ம பாவத்துக்கு தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார் என்பதை அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். அடுத்து புத்திர சிவகராக முன்குறிக்கப்பட்ட ஜனம், நீங்களும் நானும் அவரோட ஃபேமிலியில ஒரு அங்கத்தர் ஆகிடும். நீங்களும் நானும் அந்த ஃபேமிலியில அங்கத்தர் கிடையாது. ஒரு ராஜா இருக்கிறாருன்னா அந்த ராஜா நம்ம வந்து ஒரு ஏழையா இருக்கும் அப்படின்னா திடீர்னு ராஜா நீ வந்து நாளைக்கு தத்துவத்துக்கு நீ என் ஃபேமிலியில சேர்ந்து அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது போலதான் ஆண்டவர் நம்மை அவர் புத்திர சுகாதாரப்படி முன்குறிக்கப்பட்டு நம்ம அவருடைய குடும்பத்தில் இருக்கிறோம், பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றிருக்கிறோம். அடுத்து 9ஆம் வசனத்திலே நாம் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட்டிருக்கிறோம், இன்னும் வருகிற நாட்களிலே விரோதமாக தேவன் எல்லாவற்றையும் கூட்டுவார். அடுத்து 12ஆம் வசனத்திலே கிறிஸ்துவதற்காகபடி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அடுத்து கடைசியா 7ஆவதாக நம்ம என்ன பார்க்க போறோம், 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்திலே நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமான சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசம் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் அந்த சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். நம்ம எல்லாமே ஆண்டவருடைய ஆவியானவரை நம்ம இதயத்தை கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோமோ இயேசுவை அறிகிறோம். அந்த மனசாட்சியும் ஆவியானவரும் நமக்கு என்ன பண்றாங்க, நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். அதனாலதான் நம்ம ஏதாவது ஒரு தப்பு செய்யும் பொழுது செய்யாத அப்படின்னு ஒரு திங்கிங் வருது அப்படின்னா மனசாட்சியோட ஆவியான என்ன பண்றாரு, பேசுகிறார். நம்ம ஆவியான சத்தத்தை செவி கொடுக்கணும் அப்படின்னு செவி கொடுக்க வேண்டும் என்பது எப்படின்னா, ஆவியான சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது, நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீ இப்படி செய்யாதுங்கிற ஒரு சத்தம், என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும் என்று வசனம் சொல்லியிருக்கு இல்லையா. அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு பேசுகிறதை, இந்த ஆவியானவர் பேசுகிறதை, மனசாட்சியில் நம்ம பேசுகிறதை நாம் கேட்க வேண்டும். அந்த ஆவியின் முத்திரையை நாம் பெற்றிருக்கிறோம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல போஸ்ட் கார்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீல் வைப்பாங்க, அதான் முத்திரை. அந்த இன்னொரு இடத்துக்கு அனுப்புறீங்கன்னா அந்த முத்திரையை பார்த்தா நீங்க இங்கேருந்து நார்த் இந்தியாவை அனுப்புவீங்க, ஆனால் அந்த லெட்டர் அந்த பர்சன்ட் போய் கிடைக்கும். எப்படி இங்கே நீங்க கொடுக்குற பெண்களில் கொடுக்குற அந்த கார்டுக்குள்ள ஒரு முத்திரை, அந்த முத்திரையை பார்த்து அடுத்த சென்ட்ரல் பார்ப்பாங்க. சென்ட்ரல் அப்புறம் அடுத்து அங்கே கொண்டு போகிற ஸ்டேட்டு, அங்கே லோக்கல் எல்லாமே அந்த முத்திரையை தான் என்ன பண்ணுறது வேல்யூவாக இருக்குது. அது போல நீங்களும் நானும் சுத்த ஆவியானவருடைய முத்திரையை நம்ம இதயத்தை கொண்டிருப்பதனால நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். அதனால எபேசியரே நீங்க நார்மல் பீப்புள் இல்லை, சொல்றது எல்லாமே நம்ம டிஃப்ரெண்டான பீப்புள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆவிக்குரிய உணர்வுகளிலே ஆண்டவருக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கிறது. அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளணும்னா அவரோட புரிந்து கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவுல நம்ம யாருன்ற அந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு வரும் பொழுது, அது புத்தி தெரிய தெரிய நம்ம ஆண்டவருக்குள்ள அதிகமாக நெருங்கி போவோம். நெருங்கி போக போக ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அவருக்குள்ள போகக்கூடாத சுத்தமானவர்கள் நாம் செய்து சாட்சிகளாய் நல்ல டிசைபிள்ஸாய் நாம் என்ன பண்ணுவோம், ஒரு உலகத்தில் வாழ்வோம். எனக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னொரு பாயிண்ட் வச்சிருக்கேன், சொல்லிடுறேன். அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுல 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும். இவ்வளவு சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சாட்சியாய் நல்ல நல்ல ஜனங்களாய் வாழ முடியும். அதே நேரத்தில்
இந்த மாதிரி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு 18 பார்த்தீங்கன்னா ஒரு தேவனுடைய கவசம் என்று சொல்லி அந்த எபேசியர் சொல்லியிருப்பார். நீங்க இதையும் கைது கொண்டு என்ன பண்ணுங்க இருங்கள், அப்ப நீங்க என்ன பண்ணணும், பிசாசானவனை மேற்கொள்ள முடியும் என்று அவர் சொல்லியிருப்பார். அது 6ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல கடைசியாக சகோதரரே கர்த்தரிடம் அவருடைய சத்துவத்தில் வல்லமை பண்ணணும், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளோடாபடி தேவனுடைய செவ்வாய் தடுத்து. ஏன்னா எப்போ நம்ம ஆண்டவருடைய சம்பந்தத்தில் அவருடைய பிள்ளையாக மாறிட்டோம் அப்படின்னா நமக்கு எதிரி யாரு? வாசப்படி பிசாசு நமக்கு எதிரி. அப்போ அந்த பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இதுல இருக்கும். நம்ம டைம் இல்லை, அதனால நீங்க போய் 10 to 18 வரைக்கும் தியானிச்சு பாருங்க. பிசாசு, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத பிசாசு என்ன பண்ணுவோம், நம்மளையே நம்ம என்ன பண்ணுவோம், டார்ச்சர் பண்ணுவோம். நமக்கு நினைப்போம், நம்ம இது ஏன் நம்ம செஞ்சோம் அப்படின்னு நினைப்போம், நமக்கு ஏன் இந்த திங்கிங் வருதுன்னு நினைப்போம். இது எல்லாமே நம்ம சரீரம் ஒரு சைடில் இருக்கு, நம்ம பாவத்தில் இருக்கிறோம், அதனால நமக்கு அந்த திங்கிங் வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிசாசோட வேலையை என்னன்னா எவனை விழுங்கலாமோ என்று வெற்றிக்கிற சிந்தத்தை போல சுற்றி இருக்கிறான் என்று வசனம் சொல்லுது. அதாவது நம்ம இன்னொரு நாள் நம்ம அந்த பிசாசு யாரா எப்படி பண்ணலாம் எப்படி நம்மளை நம்மளுக்கு டார்ச்சர் நம்ம கவுக்கலாம் நினைக்கிறான்றது நம்ம கைவேலைக்கு போது நம்ம தியானிக்கலாம் செவ்வாயோடு. ஆனால் இதையும் அவர் என்ன பண்றாரு, எபேசியருக்கு எழுதுகிறார். கடைசியாக ஜனங்களே நீங்க ரட்சிப்பின் தலைச்சராகப்படுறது. ஏன்னா ஒரு போர் வீரன் சண்டைக்கு போகும்பொழுது இதெல்லாம் அணிந்திருந்தாதான் அவனால் நல்லா போர் செய்ய முடியும், உயிரை காப்பாற்றிக்க முடியும். அது போல தேவனுடைய ஜனங்களாகிய நாம் தேவனுடைய ரட்சிப்பின் தலைச்சரா நீதி என்னும் மார்க்கவசம், ஜெபம்ங்கிறது கடைசியா வரும். நீதி என்னும் மார்க்கவசம், விசுவாசம், சத்தியம் என்னும் கட்சி, தேவசனமாகிய ஆவியின் பட்டயம், சமாதானத்துடைய சுவிசேஷத்தில் ஆயுத பார்க்கிறது எல்லாம் தரிசிக்கும் பொழுது நம்ம எதிரி கூட சட்டம் போட்டு ஜெயமாய் நம்ம கிறிஸ்துவ ஜீவன் வாழ முடியுன்றத அங்க என்ன பண்றாரு பவுல் எபேசியருக்கு எழுதுகிறார். அதனால எபேசியில் இருக்கிற ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு சுத்தவான்களாய் விசுவாசிகளே, அதே போல சென்னையில பகுதியிலே இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவனுடைய ஜனங்களை கண்களை மூடி வேலையிலே நாம் இந்த வசனத்தை தியானத்திற்கு இந்த ஜெபத்தை நாம் முடிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்களும் நானும் பரிசுத்தமுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆவிக்குரிய உலகங்களிலே சகல ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கு நாம் என்ன பண்ணப்படுகிறோம், கவலைப்பட்டுக் கொண்டிருக்காமல் ஆண்டவருடைய வல்லமையிலும் அவருடைய பலத்திலும் சத்துவத்திலும் கர்த்தருடைய வார்த்தையில நாம் அதிகமா கூறி நம்ம அதிகமா அவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம போய் அந்த அவர் நமக்கு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு எல்லாமே நம்ம பின்தொடர்ந்து வரும். நமக்கு உண்மைதான் உலகத்தில் இருக்கும்போது நமக்கு போராட்டம் உண்டு, கஷ்டம் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, நமக்கு தேவைகள் உண்டு, எல்லாமே உண்டுதான். ஆனா அதுக்கு மத்தியில நாம அவருக்குள் இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவருடைய பாதுகாப்பு எபேசியர்ல உண்மைதான் எல்லாமே இருக்குதான். சந்தோஷமான உலக பிரகாரமான தற்காலிகமான சந்தோஷம் எபேசியர்ல இருந்ததுதான். அது அவர்களுக்கு நிரந்தரம் கிடையாது. கர்த்தர் அவர்களை ரட்சித்திருக்கிறார். நம்ம உலகத்துல சென்னையில இந்த பகுதியில எல்லா நம்ம உலக பிரகாரமாக சந்தோஷமாக நம்முடைய சந்தோஷம் இருக்கிற எல்லா காரியமும் இருக்குதான். நம்ம எதிர்காலம் நினைச்சு சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணத்தோடு நம்ம செயல்படுற காரியம்லாம் உண்டுதான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே இருக்கு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம யாருக்கும் தீர்வு செய்ய மாட்டோம், யாருக்கும் நம்ம அவர்கள் நம்ம காரியத்தை விரும்ப மாட்டோம், அவருக்கு சாட்சியாக வாழ விரும்புவோம். ஏன்னா அவர் சகல ஆசீர்வாதனாலே நிறைந்திருக்கிறார் என்ற அந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. Yes, Jesus. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ராஜாவுமே செல்கிறார், வெற்றி அவரை செல்கிறார். என் ராஜாவுமே செல்கிறார், வெற்றி அவரை செல்கிறார். குருத்தோரை கையில் எடுத்து, குருத்தோரை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலால் மிதித்து விட்டார், இயேசு காலால் மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். என்ன சொல்றீங்க? பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்களெல்லாம் நீக்கிவிட்டார். இயேசுவின் அருள் உள்ளதா, இயேசுவின் அருள் உள்ளதா. நான் சுகமாய் சுகமாய், நான் சுகமாய் சுகமாய். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள்ள வாழும் நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு தருவதெல்லாம் வெற்றிதான். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு சிலுவையிலே சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கினார். அவர் ரத்தத்தினால் அவர் தழுவுவதால் வேளாண் சுகப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறீங்களோ ஆண்டவர் ஒரு நித்தமும் ஆத்மாவை ஒரு திருப்தியாக்கி நடக்கிற போதுமானவர். இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஒரு சில காலம் வரைக்கும் தான். நம்ம பார்க்கக்கூடிய சோதனைகள் எல்லாம், நம்ம படக்கூடிய வேதனைகள் எல்லாம் ஒரு சில காலம் வரைக்கும் தான். இந்த 8 மாசம் வரைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள்லாம் இந்த 9ஆம் மாசம் வரைக்கும் பட போறது கிடையாது. ஏன்னா நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினால கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலும் ஒரு மேலாக இருந்து உன்னை அவர் திருப்தியாக்கி உன்னை ஒரு வல்லமை வைத்து நடத்த ஒரு போதுமானவராக இருக்கிறார்.
கிறிஸ்துவுக்குள்ள நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் இப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறார். நல்ல இந்த 9வது மாதத்துல முதலாம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ எபேசுல ஆண்டவரே இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி பவுல் வார்த்தைகள் ஆண்டவரே நாம கிறிஸ்துவுக்குள்ள பலப்படணும் என்பதை கர்த்தரீர் அப்பா இந்த எபேசு சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு எங்களுடைய சபைக்கும் சொல்லப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ நாங்கள் உமக்குள்ள பலப்படணும், உமக்காய் நாங்கள் எழுந்து பிரகாசிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்களாய் ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்களாய் ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாய் தெரிந்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர்கள் வழிநடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் கருத்துக்குள்ளாக எங்கள் அர்ப்பணித்து நாங்கள் சொல்கிறோம். உங்கள் சித்தம்பளங்கள் வழிநடத்துங்க. அந்த இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியர் எல்லா துதிகரமாக சொல்லி ஏசி நாமத்தில் எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமுதலும் பரவாயில்லை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட தேசத்தில் உள்ள எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இயேசு கிறிஸ்து வருகை மாத்திரமாக இருப்பதாக. ஆமென். ஆமென். சத்தம் அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா.